இந்த நிலைமையிலயும் நம்ம கார்த்திக் இருந்துட்டு சொத்து தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்ததுனால, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதாவது முன்னாடி இந்த வீட்ட விட்டு போனா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, கௌதம் இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஆனா அந்த ஒரு விஷயத்த பத்தி இப்போ ஜானகி கிட்ட சொல்றது கிடையாது. அதே மாதிரி இதுக்கப்புறம் கௌதம் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணது மட்டும் இல்லாம, "இங்க பாரு ஜானு, நான் இதுக்கு மேல வந்து நான் உன் கூடவே தான் இருப்பேன். அத பத்தி எந்த ஒரு கவலையும் படாத. இந்த கம்பெனி, சொத்து இது எல்லாமே தான் கார்த்திக்கு முக்கியம் அப்டின்னா, அது எதுவுமே எனக்கு தேவ கிடையாது. எனக்கு தேவ நீ, நம்ம குடும்பம், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ "டேய் கார்த்திக், நீ எங்க நீட்டுறியோ அது எல்லா இடத்துலயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறேன்" அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ எல்லாத்துலயுமே கையெழுத்து போட்டு அந்த பத்திரத்த தூக்கி கார்த்திக்கோட முகத்திலேயே விட்டு எறிய ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி ஜானகிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. "இங்க பாரு ஜானு, நீ எதுக்கும் அதிர்ச்சி ஆகாத" அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி ஒரு சில விஷயங்கள சொல்றாங்க. "இங்க பாரு கார்த்திக், இப்போது இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ. கௌதம் மொத்தத்தையுமே உன்கிட்ட குடுத்துட்டான்ல. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பத்தி சந்தேகப்படுறதோ, கௌதம் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பேசுறதோ நம்ம வச்சுக்காத. அதே மாதிரி கௌதம் இந்த வீட்ல தான் இருப்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ எந்த தடங்கலும் பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோ